துறைமுக தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தலைவருமான அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயம் இந்த தேர்தலிலே வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதனுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு சிறப்பான நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு வாரி வழங்குவார்கள். துறைமுக தொகுதியில துறைமுக தொகுதியில பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. அதுவும் நீங்க குறிப்பா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா வாரிசு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி மக்கள் இந்த தேர்தலில் தயாராக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கொலை, கொள்ளை, ஊழல், அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, நில அபகரிப்பு இவையெல்லாம் தாண்டி பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழல் தமிழகத்திலே ஒரு அசாதாரண சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருப்பது கஞ்சா போன்ற போதைப் பொருளுடைய தாராள நடமாட்டம்தான். இதனுடைய தொடர்ச்சி தான் சட்டம் ஒழுங்கு இன்று சீரழிந்து இருக்கின்றது. இவையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க விரும்புகின்றார்கள். நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை மாபெரும் வெற்றியை தமிழகம் முழுவதும் பெறும். துறைமுகத்திலும் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு விஜய் கூட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் போட்டியா, ஒன்று திமுக ஒன்று டிவிக்கு அப்படிங்கிறது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து அவர் சொல்றார். ஆனா நாட்டு மக்களுக்கு என்ன நடப்புன்றது தெரியும். ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இன்று இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்போதுமே குறைந்து மதிப்பீடு செய்கின்றவர். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய கட்சி பலமா இருக்குது, ஆட்கள் போதிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா முந்தா நாள் சேர்ந்த ஒரு காங்கிரஸ்ல இருந்து சேர்ந்த செல்வத்தை கொண்டு போய் சேப்பாக்கத்துல நிக்க வைக்கிறாருன்னா அவருடைய பலம் என்ன என்பது இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவர் சேர்ந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. அப்ப அங்க வேட்பாளர் இல்லை, போதிய வேட்பாளர் இல்லாத சூழல். அவரே பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில நிற்கிறாரு. அந்த நம்பிக்கையே இன்னும் அவருக்கு வரல. இப்படி இருக்கின்ற பொழுது அவர் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்வது. அதாவது ஒரு படத்துல வடிவேல் சுனாபானான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. சுனாபானா உற்றாத தைரியத்தை நான் அப்படிதான் அவரை பாக்குறேன். அமைச்சர் சேகர்பாபு எதிராக நீங்க களம் காண்பீங்க. இப்ப உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமா எப்படி இருக்கு? அவருக்கு உங்களுக்கு 10 வருடம் முன்னாடி நீங்க எதுக்கு போட்டிட்டீங்க? இல்ல ஒருத்தர் அவர் கேள்வி பதில் சொல்லிடுங்க. சொல்லுங்க சார். சேகர்பாபு எதிராக நீங்க இப்போ களத்தை நேரடியா மோதுறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் எப்படி இருக்கலாம்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தராசு வச்சு நீங்க தூக்கி பாருங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. ரெண்டுமே பலம் வாய்ந்த கட்சி தான், குறைத்து யாரையும் மதிப்பிட முடியாது. அதே மாதிரி வேட்பாளரையும் நீங்க எடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் படிச்சிருக்கேன்.
என் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேனுடைய பாடி லாங்குவேஜ் தான். அசாதாரணமாவோ மிரட்டல் தோரணையோட நான் வாழ்றவன் கிடையாது. அதனால மக்கள் வந்து அதெல்லாம் உத்து பார்ப்பாங்கல்ல. என்னதான் வசதி வாய்ப்புகள் அமைச்சர் என்ற காரணத்தால் வந்தாலும் அந்த ஆதி குணம் இன்னும் மாறாம தானே இருக்குது. இப்போ ஓட்டு கேட்கும் போது இப்போ துறைமுக பகுதியில அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, எது நிறைவேற்றவில்லை, அதை பற்றி நீங்க ஓட்டு கேட்க என்னென்ன குறைகள் இருக்கு? அதாவது நீங்க வந்து வேட்பாளருக்கு உள்ள போட்டி அல்ல. இந்த எம்எல்ஏ என்பது தமிழகத்தை யார் ஆளப் போகின்றார்கள் என்று முடிவு செய்வது. இதனால இது ஏதோ ஒரு சேகர் பாபுக்கோ ராயபுரம் மனோக்கோ உள்ள போட்டின்னு பார்க்கறதே தப்பு. இது பாத்தீங்கன்னா தமிழகத்தை யார் ஆளப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல். இதுல வெற்றி பெறுவர்கள் தான் நாட்டை யார் ஆளப் போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்க போகின்றார்கள். அதனால மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இது நீங்க கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா சேகர் பாபு வெர்சஸ் மனோ இல்ல, ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணன் எடப்பாடியார். இதுதான் தமிழகம் முழுவதும் போகும். மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிற ஒரே எண்ணம், ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தொடரணுமா, இல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தை ஆள வேண்டுமா? இதுதான் இன்னைக்கு நாங்க முன்னாடி வைக்கிற கோஷம். முதல்ல சட்டம் ஒழுங்க சரி பண்ணுவோம், அடுத்தவன் நிலத்தை போய் ஆக்கிரமிக்க மாட்டோம். இதுவே மக்களுக்கு ஒரு நிம்மதி தானே. கொலை கொள்ளை தடுக்கப்பட்டாலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான தமிழகம். நீங்க பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 5 ஆண்டுல 9,000 கொலைகள் நடந்ததா சொல்றாங்க. நடந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 9,000. அப்ப நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கொலைகள். ஆனா இதே சேகர் பாபு அண்ணன் எடப்பாடியார் அவர் பதில் சொல்ற போது ஆக்ரோஷமா சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றும். தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 4 கொலை நடப்பதுக்கு பேரு தான் அங்கொன்றும் இங்கொன்றுமா? எது ஒன்றும் குரலை உயர்த்தி பேசுவதால் உண்மையை மறைத்து விடலாம் என்று சொன்னால் அவர் நிச்சயம் ஏமாந்து போவார். அவருடைய இதுக்கெல்லாம், அராஜகத்திற்கெல்லாம் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது நிச்சயம் நான் உறுதியோடு சொல்வேன், சேகர் பாபு சிறையிலே தான் வாழ்க்கையை கழிக்கப் போகிறார். ஏங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் அருமையான வாக்குறுதிகளை தமிழகம் முழுவதுக்கும் பொருந்துற மாதிரி இவங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் வழங்கியிருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய், அதுவும் இல்லாம மாசம் மாசம் குடும்ப தலைவிகளுக்கு 2,000 ரூபாய். பஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இலவசம்.